Hello ma'am. Hello sir. ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். So my name is Joshua coming from St. Thomas Mount. ஓகே. So okay and I have a very small concept. So concept அதுக்கு அப்புறமா இன்னொரு கான்செப்ட் போலாம். So முதல்ல நீங்க இந்த கான்செப்ட் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இந்த கான்செப்ட் என்னன்னா முதல்ல நம்ம வந்து ஒரு டிவி ஷோவோட விஜே ஹண்ட் ஏன்னா காலையில இருந்து நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஜே ஹண்ட் எவ்வளவு முக்கியமானதுன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த விஜே ஹண்டோட கிராண்ட் ஃபினாலே அதாவது இந்த ஈவென்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சுன்னா எப்படி போகுதுன்றது ஒரு சின்ன இதுதான். ஓகே வெல்கம் டு எவ்ரிவன். ஸோ திஸ் இஸ் ஜாஷ்வா உங்க விஜே. இன்னைக்கான ஷோக்கான இது த அருண் எக்ஸெல்லோ பிம்பிள் கிரீன் வழங்கும் டாப் டக்கர் விஜேயோட கிராண்ட் ஃபினாலேல இருக்கும். கேன் ஐ ஹேவ் a big round of applause from you guys? Applause, come on guys. ஓகே சூப்பர். ஓகே இந்த கிராண்ட் ஃபினாலே இவ்வளோ ஒரு வருட பாதையை கடந்து நம்ம வந்திருக்கோம். இந்த ஒரு வருட பாதையை கடந்து வந்ததுக்கான ரொம்ப முக்கியத்துவமான ஒரு காரணகர்த்தாவாக இருப்பாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜட்ஜஸ் தான். அவங்க தான் சொல்லணும். ஸோ மேடம் கடல் படத்தில் நடித்த ஹீரோயின் மேடம் மாதிரியே இருக்கிற பிரீத்தி மேடம்க்கு ஒரு பெரிய ஓ போடலாமா? அண்ட் அதுக்கப்புறமா இப்போ யங் வைப்ரண்ட்டாக அடுத்த சிவகார்த்திகேயனுக்கு அப்புறம் டிவி இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய ஹீரோ லெவலில் ராக் பண்ண போகிற நம்ம செபாஸ்டின் அண்ணாங்க ஒரு பெரிய ஓ போடலாமா? அது இல்ல ஓகே ஓகே அதாவது எவ்வளோ ரியாலிட்டி ஷோ பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா இது வெறும் ரியல் லைஃப் ஷோ. ஏன்னா ஒரு வாய்ப்பு தந்து அந்த வாய்ப்பு கரெக்டான அந்த கெரியர் பாத்தில் நடத்துறது ஒரு பெரிய விஷயங்க. அதுதான் நம்ம வேந்து டிவி பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் மக்களோட மத்தியில் நம்ம ஒரு நீங்க இடம் பிடிச்சிருக்கோம்னு சொல்லலாம். ஓகே தொடர்ந்து இந்த ஷோக்கு பெருசாக நிறைய ஜட்ஜஸ் வந்துட்டு இருக்காங்க அண்ட் லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் லைன்ட் அப். ஸோ நெக்ஸ்ட் ஷோக்குள்ளே போகலாம். இது ஒரு கான்செப்ட் முடிஞ்சிச்சு. ஓகே நெக்ஸ்ட் கான்செப்ட் நான் ரொம்ப கிரிட்டிக் பண்ணுவேன். ஸோ ஒரு டிவி ஷோவை கிரிட்டிக் பண்ணலான்ற ஒரு ஐடியா. வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான லயன் டேட்ஸ் வழங்கும் வேண்டுமா வேண்டாமா. ஸோ அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா டீ கடைகள் அதிகமாக இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் கார்ப்பரேட் வந்ததுனால அதிகமாக டீ கடைகள் இருக்குது. இந்த டீ கடையில் அதிகமாக விற்பது டீயா இல்லை காஃபியா என்று நம்ம கூறுவதற்கு தான் இந்த இடத்துல இருக்கோம். முதலாவது ஒரு இடம் இந்த பக்கம் இருக்காங்க, இன்னொரு இடம் அந்த பக்கம் இருக்காங்க. ஸோ டீ என்ற அணிலேருந்து பேச வந்திருக்காங்க பிரீத்தி. ஸோ பிரீத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரேட்சமான ஒரு நபர் சொல்லலாம். அதாவது டீ இண்டஸ்ட்ரி சென்னைக்குள்ளே வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம அண்ணன் செபாஸ்டின் பார்த்தீங்கன்னா காஃபி மற்றும் தம் அவர் தம் அடிப்பாரா எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பெரிய பிராண்ட் அம்பாசிடராக இருக்கிறத அறிஞ்சு. ஓகே நீங்கள் வந்து எங்களை பற்றி பெருமையாக பேசுனதால உங்களை செலக்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.